வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே. ரிச் க்ரௌட் ப்ராஜெக்டில் ஐடி ஆக்டிவேஷன் செய்கிறது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கிரிப்டோ வேலெட் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிற வேலெட்டு ட்ரஸ்ட் வேலெட்டை தேர்ந்தெடுக்கிறோம். ட்ரஸ்ட் வேலெட்டை தேர்ந்தெடுத்துட்ட பிறகு இந்த ஆக்டிவேஷன் செய்யக்கூடிய நபருடைய அக்கௌண்ட்டில் கேஎஸ்என் காயின் $35 மேலே இருக்கணும். பிஎன்பி இருக்கணும் $1 மேலே. ரெண்டுமே இங்கே இருக்கிறதுனால இப்போ நம்ம டிஸ்கவர் கிளிக் பண்ணுறோம். மேலே சர்ச்சில் ஸ்பான்சருடைய ரெஃபரல் லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண பிறகு கீழே கூகுளில் http:/therichcrowd.comனு வெப்சைட் வந்திருக்கு. அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ therichcrowd.com வெப்சைட்டு இந்த டி ஆப் வழியாக ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ஸ்பான்சருடைய ஐடி சரிதானா அப்படி செக் பண்ணிக்கிறோம். ஸ்பான்சர் ஐடி இங்கே வந்தாச்சு. ரைட்டு கார்னரில் 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த 3 டாட்டை டச் பண்ண உடனே எத்ரியம் நெட்வொர்க்கை பிஎன்பி ஸ்மார்ட் செயினுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு வலது கார்னர் இருக்கக்கூடிய கனெக்ட் வேலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வேலெட்டை செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுத்துட்றோங்க. கொடுத்த உடனே ஸ்பான்சர் ஐடி ஃபைண்ட் ஆகிடுச்சு. வேலெட் அட்ரஸ்ஸு இங்கே வந்தாச்சுங்க. நெட்வொர்க் ஸ்மார்ட் செயின், ரிஜிஸ்ட்ரேஷன் அவைலபிள், தேவையான பேலன்ஸு காயின் இருக்குது, எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அப்ரூவ்டு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பெண்டிங்கு. இப்போ பாட்டம் லெஃப்ட்டில் அலவன்ஸ் கேஸ் அதை கிளிக் பண்ணுறோம். அலவன்ஸ் கேஸ் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது, ஒரு அப்ரூவ் கேட்குது. அப்ரூவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பின் நம்பரையோ அல்லது கைரேகையை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடித்தாச்சு. இரண்டாவது அலவன்ஸ் கேஎஸ்ன்னு கிளிக் பண்ணுறோம். அலவன்ஸ் கேஎஸ்ன்னு கிளிக் பண்ண பிறகு அதே போல் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இப்போ நம்ம கன்ஃபர்மேஷனை அப்ரூவ் கொடுக்க போகிறோம். அப்ரூவ் கொடுத்துட்டு மீண்டும் நம்ம பின் நம்பரோ அல்லது கைரேகை வச்சுடுறோம். இறுதியான ஸ்டெப்பு ரிஜிஸ்டர் நவ் தொடுறோம். ரிஜிஸ்டர் நவ் தொட்ட பிறகு அதே போல் கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதாவது அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்துட்டு நம்ம பயோமெட்ரிக்கில் ரேகையோ அல்லது பின் நம்பரோ போட்டுடுறோங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணால் மட்டும் போதும். ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, பேக்கில் வரக்கூடாது, வெயிட் மட்டும் பண்ணால் போதும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஐடி கிரியேட் ஆகிடுச்சிங்க. இதான் இந்த புதிய நபருக்கான ஐடி நம்பரு. அவருடைய ஸ்பான்சர் நம்பர் கீழே இருக்குது. இந்த பர்சனல் லிங்க்கை காப்பி பண்ணிக்கணுங்க. இந்த பர்சனல் லிங்க் வழியாக எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம். வெரி 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 ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவோம். வாழ்த்துக்கள் நட்புறவுகளே.